கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? கொஞ்ச நாளா ஸ்கார்ஃபேஸ் அப்படின்ற அந்த லைனை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸ்கார்ஃபேஸ் பல வருஷமா 8 பிரைடு கிட்ட ரூல் பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கதான் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. 8 பிரைடு ரூல் பண்ணது ஸ்கார்ஃபேஸ் மட்டும் கிடையாது. த 4 மஸ்கட்டேஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்கார்ஃபேஸ் அண்ட் 3 பிரதர்ஸ். ஸோ அந்த 4 மஸ்கட்டேஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் என் ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஓப்பன் பண்ணா வருடம் 2070. ஆப்பிரிக்காவில் இருக்கிற கென்யா பகுதியில் இருக்கிற மசாய் மரா அப்படின்ற நேஷனல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஜீப் நின்றுட்டு இருக்கு. அதுல சில மனுஷங்க ஏதோ கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ற மாதிரி தெரியுது. இவங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து மறைஞ்சபடி ஒரு குட்டி சிங்கம் அதை பாக்குது. பார்த்துட்டு வேகமா ஓடி போய் அதோட அம்மா கிட்ட அதை பத்தி சொல்லுது. இந்த குட்டி சிங்கம் இது பார்த்ததெல்லாம் சொல்ல அதை கேட்ட அம்மா சிங்கம் வேடிக்கையா சிரிக்குது. அப்போ அந்த குட்டி சிங்கம், அம்மா, அந்த கேக்ல நான் 4 சிங்கத்துடைய படத்தை பார்த்தேன். அதுல ஒரு சிங்கத்துக்கு வலது கண்ணுல பெருசா தழும்பு கூட இருந்தது. அதே மாதிரி அந்த படத்துக்கு கீழே 100 இயர் ஆஃப் 4 மஸ்கட்டி அப்படின்னு அந்த குட்டி சிங்கம் இழுக்க அதை கேட்ட அம்மா சிங்கம் 4 மஸ்கட்டீர்ஸ் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு குட்டி சிங்கம் ஷாக் ஆகுது. உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்க, என்னுடைய அப்பா சொல்லி எனக்கு தெரியும். இப்போ நீயும் இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சிங்கம் சொல்ல ஆரம்பிக்குது. அம்மா சிங்கம் சொன்னதை கேட்ட குட்டி சிங்கம், என்னம்மா சொல்றீங்க? 4 மஸ்கட்டீஸ்னா என்ன? நான் ஏன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மா சிங்கம், சரி, நம்ம வாழ்ற இந்த இடத்த சேர்ந்த பிரைட்ஸையும் அதை ஆள்ற கிளான்ஸை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு சொல்ல, குட்டி சிங்கமும் அதுக்கு தெரிஞ்ச பிரைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பிரைட்ஸை ரூல் பண்ற சில கிளான்ஸை பத்தி சொல்லுது. அம்மா சிங்கம் அதுக்கப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பேர் இருந்தாங்க. உலகமே திரும்பி பார்த்த அந்த 4 பேர், யாராலையும் அசைக்க முடியாத அந்த 4 பேர், சுமார் 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள இருக்கிற 8 பிரைட 10 வருஷத்துக்கு மேல ரூல் பண்ண அந்த 4 பேர், அவங்க தான் அந்த 4 மஸ்கட்டீர்ஸ். அதை கேட்ட குட்டி சிங்கம், 10 வருஷமா 400 ஸ்கொயர் கிலோமீட்டரா? என்னம்மா சொல்றீங்க? யாருமா அந்த 4 மஸ்கட்டீர்ஸ்? அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க, அம்மா சிங்கம் சிக்கியோ, ஹண்டர், மொரானி, அதுக்கப்புறம் கடைசியா இந்த 4 பேரையும் உலகமே திரும்பி பார்க்க காரணமா அந்த ஒருத்தன், இவங்க சகாப்தத்துக்கு ஆரம்ப புள்ளி வச்சு தொடங்கின அந்த ஒருத்தன், ஸ்கார்ஃபேஸ். அம்மா சொன்னதை கேட்ட குட்டி சிங்கம், ஸ்கார்ஃபேஸா? அப்போ நான் அந்த படத்துல பார்த்த வலது கண்ணில் தழும்பு இருந்தவர் தானே ஸ்கார்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம், சரி, இவங்க 4 பேரும் பிரதர்ஸாமா அப்படின்னு கேட்க அம்மா சிங்கம் சொல்ல ஆரம்பிக்குது. இப்பல இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி 2007 அப்போ அங்க இருந்த ஒகிம்போ பிரைடு அப்படின்ற ஒரு பிரைடை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெசா சலா ஜூனியர் அப்படின்ற 3 பிரதர்ஸ்க்கு 4 பசங்க பிறக்கிறாங்க. அந்த 4 பேர் தான் இந்த 4 பேர் அப்படின்னு அம்மா சிங்கம் சொல்லுது. அதுக்கப்புறம் குட்டி சிங்கத்தை பார்த்து, சிங்கங்களுடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, அதை கேட்ட குட்டி சிங்கம், தெரியுமா, எந்த ஆண் சிங்க குட்டியா இருந்தாலும் 2 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பிரைட்ல இருந்து வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அம்மா சிங்கம், சரியா சொன்னேன். 2010 இந்த 4 சிங்கங்களும் ஒகேம்போ பிரைட்ல இருந்து வெளியேற்றப்பட்டது. பல மாசங்கள் வேட்டையாட தெரியாம, சாப்பாடு இல்லாம ஒரு நாடோடிகளா சுத்தி திரிஞ்சுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாட கத்துக்குதுங்க, சாப்பாடும் கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு சில பிரைட கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அடி வாங்குதுங்க, தோத்து போகுதுங்க அப்படின்னு அம்மா சிங்கம் சொல்ல, அதை கேட்ட குட்டி சிங்கம், என்னம்மா சொல்றீங்க? 4 பேரும் ஒன்னா இருந்தும் எந்த பிரைடையும் கேப்சர் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மா சிங்கம், உங்களுடைய ஆரம்ப காலன்றனால கொஞ்சம் பின்னடைவுகள் இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தையும் தன்னம்பிக்கையத்தையும் வளர்த்துக்கிட்டாங்க. 4 பேரும் கர்ஜனை விட்டுக்கிட்டு அந்த மார்ச் பிரைடுக்குள்ள என்ட்ராக 4 பேரையும் பார்த்த ரோமியோ அண்ட் கிளாட் அப்படின்ற 2 சிங்கமும் பதறி போதுங்க. ரோமியோன்ற சிங்கம் அங்க இருக்கிற மாரா ரிவரை கடந்து எஸ்கேப் ஆயிருது. ஆனா கிளாட் அப்படின்ற சிங்கத்துக்கு வயசானதுனால அது சண்டை போட தயாராகுது.
இந்த 4 சிங்கங்கள்ல இருந்து ஒரு சிங்கம் கிளாடு கூட மோத முன் வருது. அதுதான் ஃபியூச்சர்ல ஸ்கார்ஃபேஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த சிங்கம். அப்போ திடீர்னு குட்டி சிங்கம், என்னம்மா கிளாடுன்ற சிங்கத்துக்கு தான் வயசாயிருச்சுன்றீங்க, இந்த சிங்கம் அசால்ட்டா அதை தோக்கடிச்சிருமே அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அம்மா சிங்கம் சிரிக்குது. கிளாடுன்ற பேர் ஒன்றும் அந்த சிங்கத்துக்கு சும்மா கொடுத்துடல, அவனுடைய கிளாஸ் மூலயமா கோடுவாங்க அந்த சிங்கம் இந்த ஏரியாவிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. கிளாடும் அந்த 4 மஸ்கட்டீர்ல இருந்து ஒரு சிங்கமும் போட்டி போட ஆரம்பிக்குதுங்க. 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. கிளாடுக்கு என்னதான் வயசாயிருந்தாலும் அதோடைய கிளாஸ்னால அடிக்கிற அடி ஒன்னொன்னு இடி மாதிரி எதிர் சிங்கத்து மேல விழுது. அது மூலயமா அந்த சிங்கத்தோடைய வலது கண்ணுக்கு மேல பயங்கரமான ஒரு தழும்பு மாதிரி உருவாகுது. அவ்வளவு அடி வாங்கியும் அந்த சிங்கம் விட்டு கொடுக்காம தொடர்ந்து போராடி பயங்கரமா தாக்கி இந்த கிளாடுன்ற சிங்கத்தை டிஃபீட் பண்ணுது. அந்த 4 சிங்கங்களும் மார்ஷ் பிரைடை கைப்பற்றுதுங்க. அப்பையில இருந்துதான் இந்த 4 பேரை கொண்ட இந்த குழு வெளியில தெரிய ஆரம்பிக்குது. 4 பேருக்கும் ஒரு பேரும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில தான் வடுவோட இருக்கிற இந்த சிங்கத்துக்கு ஸ்கார்ஃபேஸ்னும், மீதி இருக்கிற அந்த 3 சிங்கத்துக்கும் மொரானி, சிக்கியோ அண்ட் ஹண்டர் அப்படின்னு பேர் கொடுக்கப்படுது. அப்போ அந்த குட்டி சிங்கம், அம்மா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த 4 மஸ்கட்டீஸ்ல ஸ்கார்ஃபேஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவரா இருப்பாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அம்மா சிங்கம், இல்ல இந்த 4 மஸ்கட்டீஸ்ல இருக்கிற 4 பேருமே த ஸ்ட்ராங்கஸ்ட் தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான ஒரு குணாதிசயமும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கிளான்லயே மொரானி தான் இருக்கிறதுலயே சைஸ்ல பெரிய சிங்கம். அதே மாதிரி ஒரு சிறந்த வாரியர். சண்டைன்னு வந்துட்டா இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். சிக்கியோ எடுத்துக்கிட்டா அதுவும் ஒரு சிறந்த வாரியர் தான். ஆனா என்ன, அது கொஞ்சம் பொம்பளை சோக்குடைய ஒரு சிங்கம். எப்ப பார்த்தாலும் பெண் சிங்கத்துக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். அதனாலேயே அடிக்கடி நிறைய சண்டையிலையும் போய் மாட்டோம். அப்படியே ஹண்டர் எடுத்துக்கிட்டோன்னா, ஹண்டர் ஒரு பக்கா ஃபேமிலி மேன். அதோடைய ஒய்ஃப்ஸை சேஃப்கார்ட் பண்றதுல அவ்வளோ கண்ணும் கருத்துமா இருக்கும். அதோட வேட்டையாடுறது அதுக்கு ஒரு கை வந்த கலை. அதனாலதான் ஹண்டர்னே பேர் வந்தது. கடைசியா ஸ்கார்ஃபேஸ். ஸ்கார்ஃபேஸ் சண்டைன்னு வந்துட்டா பின்வாங்கினதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அம்மா சிங்கம் சொன்னதை கேட்ட குட்டி சிங்கம், சரிம்மா 4 பேர் இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டா இவ்வளோ திறமை சரியா இருக்காங்க, ஆனா ஸ்கார்ஃபேஸ் மட்டும் ஏன் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனாங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அம்மா சிங்கம் சொல்ல ஆரம்பிக்குது, என்னதான் இந்த 4 மஸ்கட்டீஸ்ல இருக்கிற 4 சிங்கமும் ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தாலும் ஸ்கார்ஃபேஸ் பண்ண சம்பவம் தான் அது உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம். அப்படி என்ன பண்ணுச்சுன்னு பாக்குறியா? ஸ்கார்ஃபேஸ் அதோடைய லைஃப் டைம்ல 100க்கும் அதிகமான சிங்கங்களை சாகடிச்சிருக்கு. 400க்கும் அதிகமான ஹைனாஸை போட்டு தள்ளியிருக்கு. மாரா ரிவர்ல இருக்கிற முதலைய தண்ணியில இறங்கி போய் அடிச்சிருக்கு. ஒன்னு சொன்னா நம்ப மாட்டேன், இப்போ வரைக்கும் சோலோ ஃபைட்ல நீர் யானையை தோக்கடிச்சது ஸ்கார்ஃபேஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட குட்டி சிங்கம், என்னமா சொல்றீங்க, நீர் யானையவே தோக்கடிச்சிருக்கா, அதுவும் சோலோ ஃபைட்லையா அப்படின்னு ஷாக்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு குட்டி சிங்கம். குட்டி சிங்கம் அதுக்கப்புறம், சரிம்மா இந்த 4 சிங்கமும் எத்தனை பிரைட்ஸை கேப்சர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அம்மா சிங்கம் 2011 இருந்து 2019 இடைப்பட்ட காலத்துல த மார்ஷ் பிரைட், ஜாபி பிளைன் பிரைட், ரெக்ரோ பிரைட், ரெக்ரோ பிரேக்அவே பிரைட், பாரடைஸ் பிரைட், மாரா ரிவர் பிரைட், த முகுரோ பிரைட், சரினா நார்த் பிரைட், சரினா நார்த் பிரேக்அவே பிரைட், கடைசியா லாக் அவுட் பிரைட்னு கிட்டத்தட்ட 10 பிரைடை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஏரியாவை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. அம்மா சிங்கம் சொன்னதை கேட்ட குட்டி சிங்கம், எனக்கு இப்பயே தலை கிருகிருன்னு வருதேமான்னு அப்படியே சும்மா கீழே விழுகிற மாதிரி விளையாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. குட்டி சிங்கம் அதுக்கப்புறம் அம்மா சிங்கத்தை பார்த்து, ஏமா இந்த 4 மஸ்கட்டீஸையும் இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல யாருமே எதிர்த்து வரல அப்படின்னு கேட்க, அம்மா சிங்கம், ஏன் வரல, 2012 இருந்தே படையெடுப்பு ஆரம்பிச்சிருச்சு. நாட்ச் கொலேஷன்ஸ், நாட்ச் அப்படின்ற ஒரு சிங்கமும் அதோடைய 5 மகன்கள், அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர் பாய்ஸ், சேலஸ் பாய்ஸ்னு ஏகப்பட்ட பேரு இந்த 4 மஸ்கட்டீஸையும் ஓட விட்டணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. பட் முடியல. ஆனா இந்த 4 மஸ்கட்டீஸ்க்கும் டஃப் கொடுத்த 2 பேர்னு சொல்லணும்னா லிப்ஸ்டிக் அண்ட் பிளாக்கி அப்படின்ற 2 வயசான சிங்கங்கள் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட குட்டி சிங்கம், என்னமா சொல்றீங்க, 2 வயசான சிங்கம் இந்த 4 மஸ்கட்டீஸுக்கு டஃப் கொடுத்ததா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, அம்மா சிங்கம், ஆமா 2014 இந்த 4 மஸ்கட்டீர்ஸும் ரெக்ரோ அண்ட் ரெக்ரோ பிரேக்அவே பிரைட் அப்படின்னு ஒரு பிரைடை கேப்சர் பண்ண போச்சுங்க. அப்போ அந்த பிரைடை ரூல் பண்ணிட்டு இருந்தது 2 வயசான சிங்கம், ஒன்னு லிப்ஸ்டிக், இன்னொன்னு பிளாக்கி. இந்த 2 சிங்கத்துக்கு வயசாயிருந்தாலும் இந்த 4 மஸ்கட்டீஸால அந்த 2த்தையும் டிஃபீட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தோத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் 2த்தையும் பிரிக்க தந்திரமா பிளான் பண்ணுதுங்க. அந்த வகையில பிளாக்கி தனியா மாட்ட பிளாக்கிய கடிச்சு கொதறி ஓட விட்டுட்டு அந்த பிரைடை டேக் ஓவர் பண்ணுச்சுங்க.
இந்த 4 மஸ்கட்டீஸும் இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல ஏகப்பட்ட பசங்களை பெத்து எடுத்தாங்க. நீ இப்ப கூட போய் ஏதாவது ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தனா அதுல இந்த 4 மஸ்கட்டீஸ்ல ஏதாவது ஒரு சிங்கத்துடைய ஜீன் இருக்கும் அப்படின்னு அம்மா சிங்கம் சொல்லுது. அம்மா சிங்கம் சொன்னதை கேட்ட குட்டி சிங்கம் அப்படியே வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அம்மா சிங்கம் என்னதான் இப்பேற்பட்ட சாம்ராஜ்யமா இருந்தாலும் எல்லா சகாப்தத்துக்கும் ஒரு முடிவுன்றது இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட முடிவு தான் இந்த 4 மஸ்கட்டீஸ்க்கும் ஏற்பட்டது. 2019 அப்புறம் 4க்கும் வயசு காரணத்தினால அதிகமா சோர்வடைய ஆரம்பிச்சதுங்க. அதுலயும் ஸ்கார்ஃபேஸ் அதோடைய பழைய சண்டையில ஏற்பட்ட பாதிப்புனால நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த டைம் பீரியட்ல இளமை துடிப்போட நிறைய பிரைடை கைப்பற்றணும்னு சுத்திக்கிட்டு இருந்ததுக்கு தான் அந்த 6 வாரியர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட பிலாஷகா மேல்ஸ். அந்த 6 பிலாஷகா மேல்ஸும் மஸ்கட்டீஸோடைய பிரைட்ஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிச்சுங்க. வெற்றிகரமா மாஷ் பிரைடையும் டோபி பிளைன் பிரைடையும் கைப்பற்றுச்சுங்க. 2019 அப்புறம் 4 மஸ்கட்டீஸும் பிரிஞ்சிருச்சுங்க. ஹண்டர் மாரா ரிவரை கிராஸ் பண்ணும்போது மிஸ் ஆயிட்ட மாதிரி ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் ஹண்டரை யாருமே பார்க்கல. சிக்கியோ பல நாடோடிகள் கூட ஃபைட் பண்ணதுல மண்டையில பயங்கரமா அடிபட்டது. வயசாகி இழைச்சு போய் பல காயங்களோட மோசமான நிலைமையில 2021 இறந்துச்சு. இவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால பல நாடோடிகள் பல பிரைட்ஸை இவங்க கிட்ட இருந்து கைப்பற்றிக்கிட்டாங்க. ஸ்கார்ஃபேஸ் நாளுக்கு நாள் இழைச்சுக்கிட்டே போச்சு. நடக்க முடியாம பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. பொதுவா சிங்கங்களுடைய டெத்து மற்ற சிங்கங்களாலேயோ இல்லைன்னா ஹைனாஸ் அப்படி இல்லைன்னா பஃபலோஸாலேயோ தான் நடக்கும். ஆனா ஸ்கார்ஃபேஸ் born like a king, lived like a king and died like a king அப்படின்னு சொல்ற மாதிரி எந்தவித பாதிப்பும் இல்லாம பீஸ்ஃபுல்லா இறந்தது. இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் இந்த 4 மஸ்கட்டீஸ் அதுல ஒன்னான வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்கார்ஃபேஸ் இவங்களுடைய புகழ் ஓயாது இப்படின்னு அம்மா சிங்கம் சொல்லி முடிக்குது. அப்போ குட்டி சிங்கம், ஆமா அப்போ மொரானி என்னமாச்சு அப்படின்னு கேட்க, மொரானி கிட்டத்தட்ட 20 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் இறந்து போச்சு அப்படின்னு அம்மா சிங்கம் சொல்லி முடிக்குது. அம்மா சிங்கம் சொன்ன இந்த 4 மஸ்கட்டீஸ் பத்தின கதையை கேட்ட அந்த குட்டி சிங்கம், பா அவங்க இறந்து போய் 50-60 வருஷம் கழிச்சும் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள பத்தின விஷயங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே வரோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. நான் நிச்சயமா சொல்றேம்மா, அந்த 4 மஸ்கட்டீஸ் மாதிரி நானும் என்னுடைய பிரதர்ஸும் எப்பயுமே ஒன்னா இருப்போம். இந்த உலகமே எங்களை பத்தி பேச வைக்கக்கூடிய அளவுக்கு பல சாதனைகளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து குடு 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 குடுன்னு ஓடுது. இந்த குட்டி சிங்கம் இந்த மாதிரி சொல்லிட்டு ஓடுறத பார்த்த அந்த அம்மா சிங்கம் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வானத்தை பார்க்கும். அப்படியே இந்த இடத்துல கதையை முடிக்கிறோம். இந்த 4 மஸ்கட்டீஸ் பத்தின ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒரு கதை சொல்லவா?